ஹலோ டியர், நோ ஃபியர், ஐ எம் ஹியர். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ்லேருந்து சம்மு பார்க்க போகிறோம். எ பால் ஆஃப் 1 mass 1 kilogram and another of mass 2 kilogram are dropped from a tall building whose height is 80 meter. After a fall of 40 meter each towards earth, the respective kinetic energies will be the ratio of 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து 1 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுள்ள பந்துகள் போடப்படுகிறது. புவியை நோக்கி ஒவ்வொன்றும் 40 மீட்டர் விழுந்த பிறகு அவற்றின் இயக்க ஆற்றலின் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பில்டிங் இருக்குது, பில்டிங்லேருந்து ஒருத்தர் 1 கிலோகிராம் அப்புறம் 2 கிலோகிராம் எடையுள்ள மாசை கீழே போகிறார். ஒரே டயத்தில் தான் போகிறார். அந்த ஒரே டயத்தில் போடும்போது என்ன ஆகும்னா வெலாசிட்டி சமமாக இருக்கும். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கீ பாயிண்டில் எழுதியிருக்கீங்க, சேம் ஹைட்டு, ஒரே ஹைட்லேருந்து தான் போகிறாரு. ஆனால் வெயிட்டு வேறு வேறு, ஒன்று 1 கிலோகிராம், இன்னொன்று 2 கிலோகிராம். ஆனால் ஒரே ஹைட்லேருந்து போகிறாரு. ஒரே டயத்தில் போடும்போது வெலாசிட்டி சமமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பாலோட கைனட்டிக் எனர்ஜி 1/2 m1 v1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பாலோட கைனட்டிக் எனர்ஜியை 1/2 m2 v2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேஷியோ பார்க்கும்போது கைனட்டிக் எனர்ஜி 1, அதாவது பால் 1ஓட கைனட்டிக் எனர்ஜி, பால் 2ஓட கைனட்டிக் எனர்ஜி ரேஷியோவில் 1/2 m1 v1 ஸ்கொயர்டு 1/2 m2 v2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். வெலாசிட்டி சமம்னு பார்த்தோம். ஒரே ஹைட்லேருந்து போடும்போது வெயிட் வேறு வேறு இருந்தாலும் வெலாசிட்டி சமமாக தான் இருக்கும். அப்போ v1 ஸ்கொயர்டு v2 ஸ்கொயர்டு கேன்சல், 1/2 கேன்சல். மாஸ் 1 1 கிலோகிராம், மாஸ் 2 2 கிலோகிராம். அப்போ m1க்கு பதிலாக 1, m2க்கு பதிலாக 2 போட்டோம்னா 1:2ன்னு வந்துடும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.